ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இச்சைதான் எல்லாவற்றிற்கும் அடிப்படை காரணமாய் இருக்கிறது. கர்த்தரை கோபமூட்டுகிற செயல் பாவம். அதை செய்வதற்கு ஆரம்பம் இச்சைதான். இச்சை என்றால் நம் தகுதிக்கு மீறி ஆசைப்படுவது. கர்த்தர் கொடுக்காத காரியத்தை நாம் ஆசைப்படுவது. கர்த்தர் நமக்கு 1000 ரூபாய் பணம் கொடுத்தால் அதை வைத்து வாழும் சந்தோஷம் வேண்டும். கர்த்தர் நமக்கு ஒரு ஆப்பிள் பழம் கொடுத்தால் அதை சாப்பிட்டு திருப்தி அடைய வேண்டும். எனக்கு மாதுளம் பழம் வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அது பாவம். கர்த்தர் கொடுத்ததை மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாய் வாழ்வதே சிறந்த வாழ்வு. ஏசாயா 41 அதிகாரம் 1 வசனம் முதல். கர்த்தர் தம்முடைய காரியங்களை வெளிப்படுத்துகிறார். கர்த்தரை நாம் கோபமூட்டி இருக்கிறோம். அந்த கோபத்தின் விளைவில் கோபமாக கர்த்தர் பேசுகிற வார்த்தை என்று இந்த வேத பகுதியை சொல்லலாம். அவர் சில கேள்விகளை கேட்கிறார் நம்மிடத்தில். கர்த்தர் பொதுவாக மனிதர்களிடத்தில் கேட்கிற கேள்வியா இருக்கிறது. இது 2500 வருடங்களுக்கு முன்பாக தீர்க்கதரிசியினிடம் பேசி கர்த்தர் அவர் மூலமாய் நமக்கு வெளிப்படுத்தின கர்த்தருடைய இருதயத்தின் தன்மை. அவர் மனதில் நினைத்திருக்கிற நினைவுகளை நம்மிடத்தில் கேள்வியாக கேட்டிருக்கிறார். அவர் கேட்கிற காரியங்கள் மிகவும் அற்புதமானவை, நிஜமானவை, நாம் ஒப்புக்கொள்ள வேண்டியவை. நாம் மிகவும் அக்கிரமம் செய்து கொண்டிருக்கிறோம். மனிதர்கள், பொதுவாக மனித இனம். உலகத்தில் பலவித உயிரினங்கள் இருந்தாலும் மனிதர்கள் மிகப்பெரிய பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம் என்று தெரிகிறது. அதை நிமித்தம் கர்த்தர் அதிகமாய் கோபப்பட்டு இந்த காரியங்களை நம்மிடத்தில் கேட்கிறார். என்ன சொல்லுகிறார்? அவர் தம்மை குறித்து முதலில் சொல்லுகிறார். இந்த இடத்தில் முதல் வசனத்தில் கர்த்தர் ஒரு ரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். கர்த்தருடைய ஜனங்களுக்கு இது வெளிப்படுத்தப்படுகிற ஒரு ரகசியமா இருக்கிறது. அதாவது முதல் வசனத்தில் நியாய தீர்ப்பு சிங்காசனத்திற்கு முன்பாக. அப்படி என்றால் நியாயாசனம் என்பது என்ன? கர்த்தருடைய கடைசி நாளில், அதாவது இந்த உலகத்தின் முடிவுக்கு பின்பாக கர்த்தருடைய நியாயாசனம் வைக்கப்படும். அப்படி என்றால் ஒரு பெரிய சிங்காசனம் இருக்கும். அதில் நம்முடைய பிதாவாகிய தேவன் அமர்ந்து பூமியில் ஒட்டு மொத்தமாக, எந்த காலம் என்றெல்லாம் வகைப்பாடு இல்லை, ஒட்டு மொத்தமாக பிறந்த மனிதர்கள் எல்லோரும் அங்கு இருப்பார்கள். இறந்தவர்களின் ஆவி, அவர்கள் எப்படி இறந்திருந்தாலும் சரி, அவர்களுடைய ஜீவன் மனிதனுடைய சரீரம் இந்த உலகத்தில் மரிக்கிறது, அழிந்து போகிறது. ஆனால் அவனுடைய உயிர், பரிசுத்தவான்களின் உயிர் பரலோகத்திற்கும், பாவிகளுடைய உயிர் அவர்களுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற ஜெயிலுக்கு செல்கிறது, சிறைச்சாலைக்கு. அப்படிப்பட்ட ஒரு இடம் இருக்கிறது, அதில் அவர்களை அடைத்து வைப்பார்கள். இப்படி எல்லாருடைய உயிர்களும், மனிதனாய் பிறந்த ஒவ்வொரு உயிரும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த ஆத்துமா அழிவதில்லை. முதல் மரணம் சரீரத்தை விட்டு உயிர் பிரிவது முதல் மரணம். ஆனால் அந்த உயிர் என்று சொல்லப்படுகிற ஆத்துமா, சோல் என்று சொல்லுவோம், அந்த ஆத்துமா மரிப்பது என்பதே 2ஆம் மரணம். அது இப்பொழுது நிகழ்வதே இல்லை. எல்லோருக்கும் முதல் மரணம் தான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆத்துமாக்கள், அந்த உயிர்கள் பாதுகாக்கப்பட்டு வைக்கப்படுகிறது. ஆனால் அவைகளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் நேரம், அதற்கென்று ஒரு காலம், கடைசி காலம் வைக்கப்பட்டிருக்கிறது. சரி, அவர்கள் எப்படி நியாய தீர்க்கப்படுவார்கள்? பரிசுத்தவான்களுக்கு நியாய தீர்ப்பு இல்லை. ஏனென்றால் இந்த உலகத்தில் வாழும் போதே அவர்கள் செய்கிற பாவங்களுக்கு ஏற்ற எல்லா தண்டனைகளையும் அனுபவித்து முடித்து விடுவார்கள். அவர்கள் செய்த புண்ணிய காரியங்கள் மட்டுமே, பரிசுத்தமான காரியங்கள் மட்டுமே அவர்களோடு இருக்கும். அது நிமித்தம் அவர்கள் பரலோகத்திற்கு கொண்டு போகப்பட்டு அங்கு அவர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கப்படும். அதாவது அவர்களுடைய அழைப்புக்கும் அவர்களுடைய செயல்களுக்கும் ஏற்ற அதிகாரங்களை கொடுத்து அந்தந்த ஸ்தானத்தில் கர்த்தர் அதிபதிகளாக நிர்ணயிப்பார். அதாவது இதை சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில், ஆசாரியர்களும் ராஜாக்களுமாய் மாற்றுவார்கள் என்று. அப்படி என்றால் பாவத்திற்கு ஏற்ற
தண்டனையை இந்த உலகத்திலேயே எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் பரிசுத்தவான்களும் அனுபவித்து முடிக்க வேண்டும். அவர்களுடைய கடைசி நாள் முடிவதற்குள் அதற்குள் அனுபவித்து முடித்து விடுவார்கள். கர்த்தர் கொடுத்து விடுவார். அது வரைக்கும் அவர்கள் மனம் திரும்பவில்லை என்றால் அவர்கள் அவர்களுக்கென்று வைக்கப்பட்ட பாவிகளுக்கு வைக்கப்பட்ட சிறைச்சாலையில் தான் போடப்படுவார்கள். அப்படி என்றால் மனம் திரும்பிய பரிசுத்தவான்கள் தங்களை பரிசுத்தப்படுத்தி தங்கள் தீய குணங்களை விட்டு ஒழித்து மனம் திரும்பி பரிசுத்தம் அடைந்து மற்றவர்களையும் பரிசுத்த பாதையில் வழி நடத்துகிற உண்மையான ஊழியக்காரர்களாய் வாழ்ந்து முடித்தவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் போவார்கள். அங்கு போகும்போது அவர்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்றால் அவர்களுடைய பரிசுத்தத்திற்கு ஏற்றபடியும் அவர்களுடைய செயல்களுக்கு ஏற்றபடியும் கர்த்தர் எந்த ஸ்தானத்தில் அவர்களை வைக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அந்த ஸ்தானத்தில் வைப்பார். அது புது பூமி புதுவானம் உருவாகும் போது அது நடக்கும். ஆனால் இப்படி பாவிகளுக்கு அவரவர் செய்த பாவங்கள், சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லவா, பாவம் செய்து அதிலேயே முடிவடைந்து மரித்தவர்கள், பாவியாய் இருந்தே இறந்தவர்கள் பாவிகள். ஒரு மனிதனுடைய மரண நாள் இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுதுதான் அந்த மனிதன் பரிசுத்தவானா பாவியா என்பதை முழுமை அடைகிறது. இந்த உலகத்தில் வாழும் போது ஒரு பாவியா இருக்கிற மனிதனை அவன் பாவி என்று நாம் சொல்லக்கூடாது. ஏனென்றால் அவன் மரணம் அடைவதற்குள் அவன் மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பரலோகம் அப்படிதான் பார்க்கிறது. பரிசுத்தவானும் அப்படிதான். பரிசுத்தவானாய் இருக்கிறவன் கடைசி நாள் வரைக்கும் அவன் பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். அந்த மனிதன் பாதியில் அல்லது இறக்கும் தருவாயில் கூட பாவம் செய்து விட வாய்ப்பு உண்டு. பரிசுத்தத்தை விட்டு விலகி விட வாய்ப்பு உண்டு. அதனால் இந்த உலகத்தில் வாழும் போது எதையும் நிர்ணயித்து நாம சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் அது கர்த்தர் சொன்னால் நாம் அதை ஏற்றுக்கொண்டு சொல்லலாம். இவர்கள் பரிசுத்தவான்கள் என்று கர்த்தர் சொன்னார், அதை ஏற்றுக்கொள்ளலாம். நாம நியாயம் தீர்க்க கூடாது. எந்த மனிதனையும் பாவி என்றோ பரிசுத்தவான் என்றோ. சரி, மரணம் அடையும் நாள் தான் அது முடிவாகிறது. மரணம் அடையும் அந்த நிமிடத்தில் ஒரு மனிதன் பாவியாகவே இருந்தால் அவன் பாவி என்று எண்ணப்படுவான். அதன் பின்பு அவன் மனம் திரும்புவதற்கு வாய்ப்பில்லை. மரணம் அடைந்தால் அதோடு முடிந்தது. அவன் உயிர் பாவப்பட்ட உயிர், பாவியான ஆத்துமா, அது சிறைச்சாலைக்கு போகும். அந்த சிறைச்சாலையில் இருப்பவர்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கப்படும். அவரவர் செய்த அக்கிரமங்களுக்கும் துன்மார்க்கத்திற்கும் பாவத்திற்கும் நியாய தீர்ப்பு கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது அதை கொடுக்கும் நாள் இருக்கிறது அல்லவா, அதற்கு பெயர் நியாயாசனம். கர்த்தர் அந்த ஆசனத்தில் அமர்ந்து நியாயம் தீர்க்க கொடுப்பார், நியாய தீர்ப்பு நாள் என்று. அப்படிப்பட்ட நாள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதில் என்ன ஒரு வார்த்தை முதல் வசனத்தில் சொல்லியிருக்கிறார் என்றால், தீவுகளை மௌனமாய் இருங்கள், சத்தமிடாதிருங்கள் என்று சொல்லுகிறார். தீவுகள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறது, சத்தம் இடுகிறது. அப்படி என்றால் அங்கு அநேக அக்கிரமங்கள் நடக்கும் பொழுது அதிலுள்ள அந்த தீவுகளில் உள்ள பரிசுத்தவான்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், தீவுகளை மௌனமாய் இருங்கள், சத்தம் போடாதிருங்கள் என்று சொல்லுகிறார். ஜனங்கள், பொது ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கி கொண்டு, தங்களை நன்றாக புதிதாக பலப்படுத்தி கொண்டு அவர்கள் நியாயாசனத்திற்கு முன்பாக வரட்டும், அங்கு வந்து அவர்கள் பேசட்டும் என்று கர்த்தர். நாம் ஒருமிக்க நியாயாசனத்திற்கு முன்பாக சேருவோம். இந்த வார்த்தை சொல்லப்படும் அந்த காட்சியானது பிதாவாகிய தேவன் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார், நியாயாசனத்தில். அவருக்கு முன்பாக குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் பாவிகளும் எல்லோரும் ஒன்று சேரும் அந்த சபை, அந்த கூட்டம் அங்கு நடக்க போகிறது. அதை தான் இங்கு விவரித்து காட்டப்படுகிறது. ஜனங்கள் நியாயாசனத்திற்கு முன்பாக வந்து பேச கடவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதை குறித்து கர்த்தர் இப்படி சொல்லுகிறார்? ஆழமான சத்தியம், மிகவும் முக்கியமான காரியம், அதை குறித்துதான் கர்த்தர் சொல்லுகிறார். அது என்ன? சிருஷ்டிகர், நம்மை படைத்த சிருஷ்டிகர். அவர் யார்? ஜீவனுள்ள தேவன், ஜீவன் தந்து உருவாக்கிய மனிதன். அப்படிப்பட்ட மனிதனுக்கு ஜீவன் இருக்கிறது. அவனால் சுவாசிக்க முடியும், சிந்திக்க முடியும், செயல்பட முடியும், தன் கைகளை அசைக்க முடியும், கால்களை அசைக்க முடியும், பேச முடியும், இப்படி எல்லாம் செய்ய முடியும். ஆனால் கர்த்தருக்கு விரோதமாக, கர்த்தருடைய விருப்பத்திற்கு மாறாக பாவம் செய்து, இச்சைக்கு இடம் கொடுத்து, பாவியாய்
எல்லாவித பாவங்களுக்கும் மிக உயர்ந்த பாவமாக கர்த்தருக்கு பதிலாக வேறொரு தேவர்களை உண்டாக்கி வணங்குகிறவர்களை குறித்து கர்த்தர் இந்த இடத்தில் பேசுகிறார். வாருங்கள், நியாயாசனம் இருக்கிறது, அங்கு வாருங்கள், அங்கு பேசிக் கொள்வோம் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் கடைசி நாட்களில் மிகப்பெரிய ஒரு வாக்குவாதங்களும், அதாவது கர்த்தருடைய நியாயாசனத்திற்கு முன்பாக துன்மார்க்கர் நிற்க வைத்து அவர்களை கேள்வி கேட்கப்படும் நாள் வரும் என்று தோன்றுகிறது. அவர்கள் செய்த தவறுக்கு தண்டனை மட்டும் கொடுத்து விட போவதில்லை, அவர்களோடு பேசி அவர்கள் அக்கிரமங்களை கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களோடு பேசுவார் என்று தோன்றுகிறது. அப்படிப்பட்ட ஒரு மனநிலை இங்கு வெளிப்படுகிறது இந்த வசனத்தில். கர்த்தர் இப்படி செய்வார் என்று நிச்சயமாக அப்படி நடக்கப்பட வேண்டும். ஒரு மனிதன் பாவம் செய்கிறான் என்றால் அவனை வெறும் தண்டித்து விட்டு விடுவதை காட்டிலும் இப்படி அவனை நிரூபிக்க சொல்லி அவன் செய்த பாவத்தை, அவனுடைய துன்மார்க்க செயல்களை வெளிப்படுத்த வேண்டியதும், கர்த்தர் அவனை மற்றவர்கள் முன்பாக நிற்க வைத்து கேள்வி கேட்க வேண்டும் என்றே தோன்றுகிறது. அதுவே நீதியா இருக்கும் அல்லவா? அது மற்ற மனிதர்களுக்கும் அது ஒரு எச்சரிக்கையா இருக்கும். ஒரு மனிதனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவர் கோரேஸ் என்னும் ராஜா. அந்த ராஜாவை கிழக்கிலிருந்து வரவழைக்கிறார். கோரேஸ் ராஜா இஸ்ரவேலர் அல்லாதவர். அந்த ராஜாவை அவர் கர்த்தரை அறியாதவர், ரட்சிக்கப்படாதவர். அந்த மனிதனை கர்த்தர் தெரிந்து கொண்டு, அந்த ராஜாவுக்கு தெரிகிறதோ இல்லையோ கர்த்தரை, ஆனால் கர்த்தர் எந்த மனிதனையும் பயன்படுத்த, அவனுக்கு புரிந்தாலும் சரி, அந்த மனிதனுக்கு புரியாவிட்டாலும் சரி, அவனை ஆளுகை செய்து அவனை வழி நடத்தி அவனை தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற கர்த்தர் வைப்பார். கர்த்தர் ராஜாக்களின் இருதயங்களை திருப்புகிறவர் என்று வேதவசனம் சொல்லுகிறது. பார்வோனின் இருதயத்தை கர்த்தர் கடினமாக்கினார் என்று சொல்லப்பட்டிருப்பதிலிருந்து கர்த்தர் ஒரு மனிதனின் இருதயத்தையும் ஆளுகை செய்வார் என்பதை புரிந்து கொள்கிறோம். இந்த வேத பகுதியில் கோரேஸ் ராஜா கர்த்தரை அறியாத, ரட்சிக்கப்படாத ஒரு புறஜாதியாய் சேர்ந்த அந்நியரான ஒரு கோரேஸ் ராஜா. அந்த ராஜாவை பயன்படுத்தி பாபிலோனிலிருந்து இஸ்ரவேலரை எருசலேமுக்கு கொண்டு வருவதற்கும், எருசலேமில் அதாவது பாபிலோனில் இருந்த தேவாலயத்தின் பனிமுட்டுகள் எல்லாம் பாபிலோனில் இருந்தது. அதாவது இஸ்ரவேலில் எருசலேமில் தேவாலயத்தில் இருந்த பனிமுட்டுகள் எல்லாம் பாபிலோன் ராஜாவால் எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்கிருந்தது. அங்கிருந்த அந்த பனிமுட்டுகள் எல்லாம், பாத்திரங்கள் எல்லாம் தேவாலயத்து பணிவிடைக்கென்று வைக்கப்பட்ட வெள்ளி, தங்கம் போன்ற பாத்திரங்கள், வெண்கலம், இந்த பாத்திரங்கள் எல்லாம் மீண்டும் தேவாலயத்திற்கு கொண்டு வரப்பட்டது. இஸ்ரவேலர்களும் பாபிலோனில் இருந்து வரவழைக்கப்பட்டார்கள். ஏனென்றால் சிறைப்பிடித்து கொண்டு ஏற்கனவே போயிருந்ததினால். அப்படி கோரேஸ் ராஜா இந்த செயலையெல்லாம் செய்வதற்கு, கர்த்தருடைய ஊழியக்காரனை போல செயல்படுவதற்கு, கர்த்தருக்கு ஊழியக்காரராக தான் செயல்பட்டிருக்கிறார் ராஜா. அவரை அறியாதவர், அவர் கர்த்தரை அறியாதவர் இருந்தும் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார். ஆனால் அவர் பேசும் வார்த்தைகள், அவர் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனாய் இருப்பார் என்று தோன்றும் அளவுக்கு அவருடைய வார்த்தைகள் இருக்கிறது. கர்த்தரே தேவன் என்று அறிக்கை செய்கிறார். நிச்சயம் அவர் புறஜாதியாரால் பிறந்திருக்கலாம், புறஜாதியில் பிறந்திருக்கலாம், அந்நிய குடும்பங்களில் பிறந்திருக்கலாம். ஆனால் அவர் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட, மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொண்ட ஒரு நல்ல மனிதராய் இருந்திருக்கிறார். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஊழியராக செயல்பட்டு கிழக்கிலிருந்து ஒரு மனிதனை வரவழைத்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது கோரேஸ் ராஜா என்று தெரிகிறது. அவர்களை அவன் பட்டயத்துக்கு தூசியும் அவர்களுடைய வில்லுக்கு சிதறடிக்கப்பட்ட தாளடியும் ஆக்கி அவன் அவர்களை துரத்தவும் தன் கால்கள் நடவாதிருந்த பாதையிலே சமாதானத்தோட நடக்கவும் பண்ணினார். அதாவது கோரேஸ் ராஜா ராஜாக்களுக்கு அதிகாரியாய் வந்தார். எல்லா ராஜாக்களையும் அடித்து விரட்டி கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டவர்களை அடித்து துரத்த கர்த்தர் பயன்படுத்தினார் கோரேஸ் ராஜாவை. அப்படி பயன்படுத்தி அந்த சுத்திகரித்தார். இதையெல்லாம் கர்த்தரே செய்கிறார். அதாவது ஒரு மனிதனுடைய பலமோ அவனுடைய விருப்பமோ வாஞ்சையோ அல்லாமல் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற மனிதனாக கோரேஸ் இருந்திருக்கிறார். இந்த பொருளானது நேரடி பொருளாய் இருக்கிறது. நேரடியாக கர்த்தர் செய்கிற வார்த்தை.
இதற்கு இன்னொரு பொருளும் உண்டு. அதாவது கர்த்தர் கிழக்கில் இருந்து கடைசி நாட்களில், அதாவது இந்த நாட்களில், கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிற இந்த நாட்களில் ஒரு நீதிமானை எழுப்புவார். அந்த நீதிமான் பரிசுத்தவான். அவர் என்ன செய்வார்? ராஜாக்களுக்கு ஆலோசனை சொல்வதும், ராஜாக்களையும் அவர்களுடைய செயல்களையும் கட்டுப்படுத்தக்கூடியவராயும், ராஜாக்கள் என்று சொல்லும் பொழுது அவர் செயல் கட்டுப்படுத்தப்படுவது என்றால் ராஜாக்களின் மேலும் அதிகாரம் செலுத்தும் வல்லமையை கர்த்தர் அந்த மனிதனுக்கு கொடுப்பார். கிழக்கிலிருந்து அந்த நீதிமான் எழும்புவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜாக்களுக்கு வல்லமை என்று சொல்லும் பொழுது, ராஜாக்கள் என்றால் வல்லமை பொருந்தியவர்கள். அவர்களையும் அடக்கி ஆளும் வல்லமை இந்த நீதிமானுக்கு கொடுக்கப்படும். அப்படி என்றால் அது ஜெபத்தினால் நடக்கும். ஆவிக்குரிய நீதிமான் என்று சொல்லும் பொழுது ஒரு ராஜா கிடையாது. சாதாரண மனிதராய் பிறந்து நீதிமானாய் பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஒரு ஊழியராய் இருக்கலாம். அவர், ஏனென்றால் ஆவிக்குரிய யுத்தம் என்று ஒன்று உண்டு. அதில் இவர்தான் பெரியவராய் இருப்பார். மாம்சத்தின்படி கோரேஸ் அந்த காலத்தில் துன்மார்க்க ராஜாக்களை அழித்து இஸ்ரவேலரை காப்பாற்றினார். கர்த்தருடைய நீதி நியாயங்களை நிலைநாட்டினார். அதே போல கடைசி காலத்திலும் இப்படி நடக்கும். கிழக்கிலிருந்து தோன்றுகிற அந்த நீதிமான் கர்த்தருக்காக பரிசுத்தமாக ஆவிக்குரிய யுத்தம் செய்து தேசங்களில் சமாதானம் உண்டாகவும், தேசத்தின் ராஜாக்களை வழி நடத்துகிறவராகவும் இருப்பார். ராஜாக்கள் இவருடைய ஆலோசனைகளை கேட்டு நடப்பார்கள். அது போல இப்படியெல்லாம் கோரேஸ் ராஜாவை எழுப்பி இப்படி ராஜாக்களை சிதற பண்ணி கர்த்தர் தேசங்களை காப்பாற்றியது யார் என்று கேட்கிறார். இப்படி செய்தது கர்த்தரே. அதாவது இந்த காரியத்தில் ஒரே ஒரு தெளிவான காரியம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு உலகத்தில் ஒரு யுத்தம் நடந்தாலும் சரி, சமாதானம் உண்டானாலும் சரி, இரு தேசங்களில் சமாதானம் உண்டானாலும் சரி, அல்லது பல தேசங்கள் ஒன்று கூடி யுத்தம் செய்தாலும் சரி, எந்தவித தேசத்தின் காரியங்கள் நடந்தாலும் அது கர்த்தருடைய செயலாய் இருக்கிறது. சில நேரங்களில் யுத்தங்களை எழும்ப பண்ணி பல தீமைகளை அழிக்கிறார். சில நேரங்களில் சமாதானத்தை உண்டு பண்ணி நீதிமான்களை வாழ வைக்கிறார். இரண்டும் நடத்துவது கர்த்தரே. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வாதிகாரி, சர்வலோகத்திற்கும் அதிகாரி. அவர் சர்வலோகாதிபதி என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார் என்பதை புரிந்து கொண்டால் போதுமானது. எந்தவித உள்நோக்கமும் இல்லாமல் இஸ்ரவேலருக்கு ஆதரவாக செயல்பட்டு இஸ்ரவேலர்களை சிறு அடிமைத்தனத்திலிருந்து, சிறையிருப்பிலிருந்து வரவழைத்தார். எருசலேமுக்கு வருவதற்கு எல்லா உதவிகளையும் செய்தார். ஆசாரியராகிய எஸ்ராவின் காலத்திலே இப்படி நடந்ததெல்லாம் தேவ செயல். இப்படியெல்லாம் செய்து ஆதி முதல் தலைமுறைகளை வரவழைத்தவர் யார்? ஆதி முதல் தலைமுறைகள் வருகிறது. ஆதாம், ஏவாள், அவர்களின் பிள்ளைகள் ஆபேல், காயின், இப்படி சேத் என்று அவர்களுடைய வம்சம் வருகிறது அல்லவா? இப்படிப்பட்ட தலைமுறைகளை வரவழைப்பது யார் என்று வேதம் கேட்கிறது. கர்த்தர் கேட்கிறார். இது அவரே செய்கிறார். ஒவ்வொரு தலைமுறையையும் உருவாக்குகிறவர் கர்த்தர். நம்மை உருவாக்கி இருக்கிறார். நாம் ஒன்றுமில்லை, பிறந்து ஒரு மாத குழந்தை என்று வைத்துக் கொள்ளலாம். பிறந்த நாளில், நாம் பிறந்த முதல் நாளில் நாம் எப்படி இருப்போம்? நம்மை பற்றி நமக்கு என்ன தெரியும்? பல வருடங்கள் வளரும் வரைக்கும் நம்மை குறித்து நமக்கே ஒன்றும் தெரியாது. குறிப்பாக 3 வயது வரைக்கும் எந்த செயலும் நமக்கு தெரியாது. நாம் செய்த செயல்களை பிறர் சொன்னால்தான், பெரியவர்கள் சொன்னால்தான் நமக்கே புரியும், புரிந்து கொள்வோமே தவிர நினைவில் இருக்காது. அவ்வளவுதான் மனிதன். நம்மை குறித்தே நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது நம்மை நாம் உயர்த்துவது மிகவும் தவறு. கர்த்தரே சகல காரியங்களும் ஏற்படுத்துகிறார். பிறப்பு, இறப்பு, வாழ்க்கை, வளர்ச்சி, இது எல்லாம் நிர்ணயித்தது கர்த்தரே. அவர் போட்ட திட்டப்படிதான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. உலக வரலாறு, மனித வாழ்க்கை எல்லாம் அவர் திட்டமிட்டபடி நடக்கிறது. அதை உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை என்பது நாமாக ஏதேதோ நினைத்து கொண்டு இருளில் தடவி திரிகிறது போல தடவி கொண்டிருக்கிறோம். உண்மை என்னவென்றால் நம்மை நிர்ணயித்தவர் துல்லியமாய் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார்.
அதை புரிந்து கொண்டு அவர் திருக்கரங்களை பற்றி கொண்டால் நல்வாழ்வு வாழலாம். குழம்பிக் கொண்டே திரிந்தால் திரிய வேண்டியதுதான். தலைமுறைகளை வரவழைக்கிறவர் யார்? நான் தான். முந்தினவர்களோடு இருந்தது யார்? பிந்தினவர்களோடு இருப்பதும் யார் என்று கர்த்தர் கேட்கிறார். தலைமுறைகளை வரவழைத்ததும் அவர்தான். நம் முன்னோர்களோடு இருந்ததும் அவர்தான். பிந்தினவர்களாகிய நம்மோடு இருப்பதும் அவர்தான். இனி பிறக்கப் போகிறவர்களோடு இருப்பதும் அவர்தான். எல்லாம் அவருடைய விருப்பம். அவர்தான் காரியங்களை செயல்படுத்துகிறார். அவரை அல்லாமல் தானாக எதுவும் நடப்பதில்லை. எல்லாம் தேவ செயல்தான். இப்படியாக கோரேஸ் ராஜா புறப்பட்டு வந்து ராஜாக்களை துரத்தவும் அவர்கள் மேல் மேற்கொள்ளவும் அவருடைய இப்படிப்பட்ட செயல்கள் நடப்பதற்கு காரணம் யார்? கர்த்தரே சொல்லுகிறார், நான் தான் அதை செய்தேன் என்று. அவருடைய சர்வ வல்லமையினால் தான் இந்த காரியங்கள் நடந்தது. ஒரு ராஜாவினால் மட்டும் தன்னுடைய அந்த ராஜாவின் பலத்தினாலும் படை பலத்தினாலும் மட்டும் செய்துவிட முடியாது. கர்த்தர் நினைத்தால்தான் எந்த காரியமும் வெற்றி அடையும் என்பது இதன் பொருள். இஸ்ரவேலர்களை நோக்கி கர்த்தர் கேட்கிறார். அதாவது இஸ்ரவேலர்கள் கர்த்தரையே நோக்கி பார்த்து அவரையே வணங்க வேண்டியவர்கள். அவரை நோக்கி துதித்து அவரை ஆராதனை செய்து அவரை தெய்வமாய் கொண்டு பரிசுத்தமாய் வாழ வேண்டியவர்கள். அவர்களுக்கு கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்படி இருக்க அவர்கள் கர்த்தரை விட்டு தங்களுக்கு பிரியமானபடி சிலைகளை செய்து வணங்க தொடங்கினார்கள். தங்களுக்கென்று பலிபீடங்களை கட்டுவது, தோப்பு விக்கிரகங்களை உண்டு பண்ணுவது, இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் அவர்கள் செய்து வந்தார்கள். அதை நிமித்தம் கர்த்தர் கோபப்பட்டு இப்படி கேள்வி கேட்கிறார். கோரேஸ் ராஜாவை வரவழைத்து, இப்படி உங்களையெல்லாம் விடுதலையாக்கி மீண்டும் எருசலேமுக்கு கொண்டு வந்தது யார் என்று கேட்கிறார். தலைமுறை தலைமுறையாக உங்களை பிறப்பிக்கிறவர் யார்? நான் அல்லவா? நீங்கள் ஏன் என்னை விட்டு விலகி போகிறீர்கள்? எனக்கு பிடிக்காத காரியங்களை ஏன் செய்கிறீர்கள்? எனக்கு விரோதமாய் ஏன் செயல்படுகிறீர்கள் என்று கர்த்தர் கேட்கிறார். கோபமாக இஸ்ரவேலரை நோக்கி கர்த்தர் பேசுகிற வார்த்தை இது. கர்த்தருடைய பிள்ளைகளை நோக்கி தேவன் பேசுகிற இன்று இந்த நாளில் பேசுகிற காரியமா இருக்கிறது. நம்முடைய பரமபிதா நம்மை நோக்கி கேட்கிற காரியமா இருக்கிறது. நாம் கர்த்தரை விட்டு வழி விலகி கர்த்தருக்கு நம் வாழ்க்கையில் முதலிடம் கொடுக்காமல் மற்ற காரியங்களை நோக்கி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் இப்படிப்பட்ட கேள்வியை கேட்கிறார். என்னை விட்டு ஏன் போகிறீர்கள்? எனக்கு விரோதமாய் ஏன் செயல்படுகிறீர்கள் என்று. இப்படி கர்த்தர் சொல்லுகிறார். அவர் கர்த்தருடைய செயல்களை பார்த்து தீவுகள் நடுங்குமாம். கர்த்தர் தம்முடைய வல்லமையை இப்படியெல்லாம் செய்து கொண்டிருந்தால் அவர் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார். தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படியாக நியாய தீர்ப்பை அனுப்புவார். நியாய தீர்ப்பை அனுப்புவது என்றால் இயற்கை சீற்றங்கள் வரும், கொள்ளை நோய் வரும், பஞ்சம் வரும், யுத்தங்கள் வரும். இதுதான் கர்த்தருடைய ஆயுதம். கர்த்தர் இந்த 3 காரியங்களையும் வைத்து அவர் படைத்த இயற்கையோட மனிதனால் போராட முடியாது. அவரோடு எப்படி போராடுவான்? முடியாது. எந்த டெக்னாலஜி வந்து ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தரோடு போராட முடியாது. கர்த்தரால் படைக்கப்பட்ட இயற்கையோடவே மனிதனால் போராட முடியாது. இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். புயல் வந்தால் எதை வைத்து தடுப்போம்? சுனாமி வந்தால் எதை வைத்து தடுப்போம்? பஞ்சம் வந்தால், மழை பெய்யாவிட்டால் எதை வைத்து மழை கொண்டு வருவோம்? இதெல்லாம் கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு போஷிக்கும்படியாக, நம்மை பாதுகாக்கும்படியாக இயற்கையை அனுமதித்திருப்பதினால், இயற்கையை அவர் பயன்படுத்துவதினால் தான் நாம் நன்றாக இருக்க முடிகிறது. உணர்ந்து கொள்வோம். சர்வ வல்லவரின் வல்லமை எவ்வளவு பெரியது என்பதை, அவருடைய மகிமையை நாம் போற்றுவோம். அவருடைய செயல்கள் அற்புதமானது. அவருடைய வல்லமை மிகவும் பெரியது. சாதாரணமாக நாம் கர்த்தரை நினைக்க கூடாது. பிதாவாகிய தேவனுடைய வல்லமை எப்படிப்பட்டது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். தெய்வத்தின் வல்லமை என்ன என்பதை தெரிந்தவர்களால் தான் கீழ்ப்படிந்து பயந்து நடக்க முடியும். அதனால் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். இல்லாவிட்டால் நம்முடைய மனம் துணிகரம் கொள்ளுகிறது. கர்த்தருடைய வல்லமையை உணராததினால் தான் இப்படிப்பட்ட துணிவு வருகிறது. துன்மார்க்கம் செய்வதற்கான துணிவு, பாவத்திற்கு இடம் கொடுக்கும் துணிவு வருவதற்கு காரணம் கர்த்தருடைய வல்லமையை, அவருடைய கோபத்தை அறியாததினால்தான். கர்த்தருடைய கோபம் இந்த வேத பகுதியில் வெளிப்படுகிறது. தீவுகள் அதை கண்டு பயப்படும், பூமியின் கடையாந்திரங்கள் நடுங்கும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரின் செயல்கள் அப்படிப்பட்டதா இருக்குமாம். இது தீவுகள் பூமியின் கடையாந்திரங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
இதன் பொருள் என்னவென்றால் பூமியின் எல்லைகள், அதாவது கடலோர பகுதிகள், பூமியில் இருக்கிற எல்லா தேசங்களிலும் இருக்கிற, அதாவது எல்லா கண்டத்திலும் இருக்கிற கடலோர பகுதிகளிலும் தீவுகள் பயப்படும், கடலோர பகுதிகள் நடுங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட காரியம் வரும் என்று இந்த காலத்தில் விஞ்ஞானிகளும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது பூமியின் வெப்பநிலை அதிகமாகிறது. அந்த வெப்பநிலை மாற்றத்தினால் அண்டார்டிகா பகுதிகளில் இருக்கிற அநேகம் பனிப்பாறைகள், மலைகள் உருகி வருகிறது என்று சொல்லுகிறார்கள். அப்படி உருகி வரும்போது சூரியனில் ஏற்பட்ட மாற்றத்தினால் வெப்பம் அதிகமாகிறது பூமியில். பூமியில் அந்த வெப்ப அதிகரிப்பினால் பனிமலை உருகி தண்ணீர் அதிகமாகிறது. அதனால் கடல் நீர் மட்டம் அதிகமாகும். கடல் நீரின் உயரம் அதிகரிக்க தீவுகள் எல்லாம் சமுத்திரத்தில் மூழ்கி போகும். பூமியின் கடையாந்திரத்தில், பூமியின் எல்லைகள், அதாவது எல்லா கண்டங்களிலும் இருக்கிற கடலோர பகுதிகள் தண்ணீரில் மூழ்கும் அபாயம் இது வரும் என்று விஞ்ஞானிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அந்த காலத்திலேயே 2500 வருடங்களுக்கு முன்பாகவே ஏசாயா தீர்க்கதரிசியினால் இது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வாசனம் எதன் நிமித்தம் இப்படி வருகிறது? கர்த்தருக்கு விரோதமாய் மனிதன் தெய்வங்களை உண்டு பண்ணுவதினால். இப்படி கர்த்தர் அப்படி நியாய தீர்ப்பை கொடுத்தாலும் அந்த துன்பத்தின் மத்தியிலும் பேரழிவின் மத்தியிலும், அதை தான் நாம் சற்று முன்பாக பார்த்தோம். 2005 வருடங்களில், அதாவது 4-5 வருடங்களில் நடந்தது. சுனாமி வந்தது. அப்பொழுது மிகப்பெரிய தீமை நடந்தது. ஜனங்கள் அள்ளி கொண்டு போகப்பட்டார்கள். எத்தனை பேர் மரித்து போனார்கள். இது எப்படிப்பட்ட பேரழிவா இருக்கிறது. இப்படிப்பட்ட அழிவை மனிதர்கள் உயிரோடு இருக்கிற நாம் கண்டு இருக்கிறோம் அல்லவா? அப்படிப்பட்ட அந்த தீமை நடப்பதற்கும் மிகப்பெரிய பாவ பின்னணி ஒன்று இருந்திருக்கிறது. ஜனங்களின் பாவம் எங்கெங்கெல்லாம் பெருகுகிறதோ அங்கெங்கெல்லாம் இப்படி பேரழிவு வருகிறது. கர்த்தருடைய கோபத்தின் விளைவு. கர்த்தரை கோபமூட்டக்கூடாது. இப்படியெல்லாம் தீமை நடந்தாலும் ஜனங்கள் தங்கள் தவறை உணர்ந்து, ஐயோ இப்படி நேர்ந்து விட்டதே, நாம் மனம் திரும்புவோம் என்று மனம் திரும்பாமல் ஒருவருக்கொருவர் திடன்கொள் என்று ஒருவரை ஒருவர் திடப்படுத்திக் கொள்கிறார்கள். இது எப்படி இருக்கிறது? மகா கொடுமையான, மகா கேவலமான நிலை இது. அடிபட்டும் திருந்துவதில்லை. நீ தைரியமாயிரு, நான் தைரியமா இருக்கிறேன் என்று ஒருவருக்கொருவர் தைரியம் செய்து கொண்டு மீண்டும் அந்த அக்கிரமத்தில் நிலைத்திருக்கிறார்கள். இதன் விளைவு ஒட்டுமொத்த அழிவுதான் வரும். வேற என்ன? கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு வைத்து பார்க்கிறார். அப்படியும் திருந்தவில்லை என்றால் ஒட்டுமொத்தமாக அழித்து போடுவார். ஏன் இப்படி செய்ய வேண்டும்? கர்த்தரை நோக்கி பார்ப்போம், மனம் திரும்புவோம், கர்த்தருக்கு விரோதமான செயல்களை விட்டு விடுவோம். இச்சைதான் முதல் ஆரம்பமாய் இருக்கிறது எல்லா பாவத்திற்கும். இச்சையானது பாவத்தை பிறப்பிக்கும். இச்சை கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது. பாவம் முழுமை அடையும் போது மரணம் வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. இச்சைதான் எல்லாவற்றிற்கும் அடிப்படை காரணமாய் இருக்கிறது. கர்த்தரை கோபமூட்டுகிற செயல் பாவம். அதை செய்வதற்கு ஆரம்பம் இச்சைதான். இச்சை என்றால் நம் தகுதிக்கு மீறி ஆசைப்படுவது. கர்த்தர் கொடுக்காத காரியத்தை நாம் ஆசைப்படுவது. கர்த்தர் நமக்கு 1000 ரூபாய் பணம் கொடுத்தால் அதை வைத்து வாழும் சந்தோஷம் வேண்டும். கர்த்தர் நமக்கு ஒரு ஆப்பிள் பழம் கொடுத்தால் அதை சாப்பிட்டு திருப்தி அடைய வேண்டும். எனக்கு மாதுளம் பழம் வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அது பாவம். கர்த்தர் கொடுத்ததை மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாய் வாழ்வதே சிறந்த வாழ்வு. நமக்கு உரிமை இல்லாத அடுத்த பொருளின் மீது, கர்த்தர் கொடுக்காத ஆசீர்வாதத்தின் மீது ஆசைப்படுவது, நமக்கு தகுதி இல்லாத பொருள் மேல் ஆசைப்படுவது, அதுதான் பாவமாகிறது. அந்த பாவம் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கும். சிறிய மரம், செடி முளைத்து அது மரமாவது போல அதன் முடிவு மரணத்தில் கொண்டு போய் விடும். முழுமையாய் வளர்ந்து விட்டால் பாவம் மரணத்தில் விடும். அதனால் தயவு செய்து மனம் திரும்புவோம். கர்த்தர் நமக்கு கொடுத்த காரியங்களுக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரப்படி ஏறெடுத்து நல்லவர்களாக, பரிசுத்தமான பிள்ளைகளாக கர்த்தரிடத்தில் சமாதானத்தோடு வாழ்வோம். கர்த்தர் நம்மை என்றென்றும் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தரை கோபமூட்டுகிற செயலை நாம் என்றும் ஒருபோதும் செய்யக்கூடாது. கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும். அவர் நம்மேல் அன்பாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் பிழைத்திருக்க முடியும். அவர் சொல்லி இருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை,
உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. அப்படி இருக்க அவர் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளுக்கு ஒருபோதும் ஒரு துயரும் வராது, எந்த பேரிழவும் வராது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.